இந்த பதிவுல சனி வக்ர பெயர்ச்சி 2025 அத பற்றி பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த வருடமே நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லயே நெறைய பதிவுகள் போட்டாச்சு. 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு வித்தியாசமான ஆண்டு இது. ஒரே வருஷத்துல ஒரு பக்கம் குரு பெயர்ச்சி, இன்னொரு பக்கம் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாமே இடம் மாறி சுத்திக்கிட்டு இருக்கு. அதில ஒரு சில பேருக்கு நன்மைகளும், ஒரு சில பேருக்கு கெடுதல்களும் நடக்குது. இதில சனி பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் நெறைய பேருக்கு நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா, ஒரு துரும்பு கூட அப்படி இப்படி அசையல சார். அப்படியே தான் இருக்கு. சேனல்ல தான் ஆஹா, ஓஹோங்கிறாங்க. ஒவ்வொரு பேரும் பேசும்போது அப்படி காதுல இன்பத் தேன் பாயுதுங்கிறாங்க. ஆனா, அப்படி ஒண்ணும் நடக்கவே இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறவங்க தான் அதிகம் இங்க. ஆனா, இந்த சனி வக்ரம் அப்படிங்கும்போது, அது ஒரு மாறுபாடான பலன்களை கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த தான் போகுது. இந்த வக்ரம் அப்படிங்கிறது இப்ப அதிசாரம்னு சொல்லும்போது முன்னோக்கி போகும் கிரகம். வக்ரம்ங்கும்போது ரிவர்ஸ்ல வருது. இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரிவர்ஸ்ல வரும். அதுலயும் இப்ப நான் சொல்லும்போதே ஒரு சில ராசியினர் மிரளுவாங்க. "இப்பதான் சார் 7:30 சனி முடிஞ்சிச்சுன்னாங்க, மறுபடியும் ரிவர்ஸ் வருதா? இப்பதான் அஷ்டம சனி முடிஞ்சிச்சுன்னாங்க, மறுபடியும் ரிவர்ஸ் வருதா?" அப்படின்லாம் பயப்படுவீங்க. அப்படி எதுவும் பயப்படுற மாரிலாம் நெனைக்க வேண்டாம். ஏன்னா, இப்ப மற்ற கிரகங்களும் மாறி இருக்கு இல்லையா? குருவெல்லாம் மாறி இருக்கார் இல்லையா? ஸோ, அதனுடைய பார்வை பலத்தால்லாம் கெடுதல்கள் பெருவாரியாக குறைக்கத்தான் படப்போகிறது. ஒவ்வொரு ராசியினருக்குமே உங்களுக்கான டீட்டெயில்டான பலன்கள் முடிந்தவரை ரொம்ப வளவள, கொல கொலன்லாம் பேசுறத நான் விரும்புறது கிடையாது. அதனால கிறிஸ்பா நம்ம பார்த்துருவோம். என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? எது எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த பலன்கள் முழுவதுமா பாருங்க. உங்களுக்கு புரியும். அதிலயும் குறிப்பாக கிரக சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலுமே, கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலுமே, வாழ்க்கையில நம்ம நல்ல நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை எண்கள் தரும். நம்பர்ஸ். ஒவ்வொரு பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அடிப்படையில கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கணிக்க முடியும். அதன் அடிப்படையில உங்களுக்கு அமையக்கூடிய பெயர் ஸ்ட்ராங்காக அமைத்துக் கொள்ளும் பொழுது, அது என்ன மாதிரியான பலன்களை உங்க லைஃப்ல உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம், குறிப்பாக இந்த எண்கணித ரீதியாக இலவச பொது பலன்கள் பற்றி இந்த பகுதியின் இறுதியில நான் சொல்லப் போறேன். கவனமா, முழுமையா பார்த்துட்டு, அதன் பிறகு எனக்கு நீங்க WhatsAppல தொடர்பு கொள்ளலாம். இப்போ பகுதிக்குள்ளார போலாம். ஸோ மேஷராசிக்கு இந்த அ சனி வக்ரம் அப்படிங்கிறது நல்லது பண்ணுமா, கெடுதல் பண்ணுமாங்கிறத பார்க்க போறோம். குறிப்பாக இந்த சனி வக்ரம் துவங்கக்கூடிய காலமே பார்த்தீங்கன்னா, 13 ஜூலை துவங்குது. 27 நவம்பர் முடியுது. இந்த 138 நாட்களுமே உங்களுக்கு சனி 12ஆம் வீட்டிலிருந்து லாபஸ்தானத்துக்கு மறுபடியும் போறாரு. அடிப்படையிலே அவர் உங்களுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதி தான். உங்களுடைய நட் உங்களுடைய ராசிக்கு 10க்கும் 11க்குமான அதிபதியான சனி 11ஆம் வீடு 11க்கே போவதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். கெடுதலான விஷயம் கிடையாது. இதில குறிப்பா இந்த 7:30 சனி எஃபெக்ட்ல வேற இப்ப நீங்க இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்ச நாளா இந்த 7:30 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு எல்லா இடத்துலயும் சொல்றாங்களே சார்ன்னு. அந்த பயம்லாம் இப்போ மறைஞ்சிரும் உங்களுக்கு. இந்த ஒரு 138 நாட்கள மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ ஃபாஸ்ட்டா மூவ் ஆகி உங்களுக்கு மனமகிழ்ச்சிய உண்டு பண்ணும். சில பேருக்கு மெட்டீரியலைஸ் ஆகாம ஸ்டக்கப் ஆகியிருந்த விஷயங்கள் எல்லாமே கடகடன்னு நகர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக மூவ் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு சிக்கல்னால அல்லது பணப்பற்றாக்குறையினால நின்னுகிட்டு இருக்குன்னா, அது இப்ப மிக எளிதாக உங்களுக்கு பணம் கிடைத்து வாங்கிருவீங்க. வீடு கட்டுவதில் சிக்கல்கள் இருந்தாலும் அப்படிதான். திருமணத்திற்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் அ நடத்த முடியாம இருந்துச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, தெளிந்த நீரோடை மாரி டக்குன்னு எல்லா விஷயமும் நல்லபடியா போறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. ஏன்னா, இந்த லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது அவர் ஒரு பக்கம் இதில இன்னொரு விஷயத்த நம்ம கவனத்தில எடுத்துக்கணும். குருவுடைய பார்வைக்குள்ளாரையும் அவர் வராரு. ஸோ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. சனியினால எந்த கெடுதலுமே உங்களுக்கு பண்ணவே முடியாது. அப்படி ஒரு இடத்துக்கு வராரு. அப்படி வரும்போது நிச்சயம் நன்மைகள் அப்படிங்கிறது பெருவாரியாக உங்களுக்கு நிகழவே போகிறது. நீங்க என்ன பண்ணணும்னா, ரொம்ப அதிகப்படியான செலவினங்களை மட்டும் இழுத்து விட்டுக்கக்கூடாது. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் எல்லாம் குடுத்தாலும் கூட, வெற்றியை குடுக்கக்கூடிய இந்த 138 நாட்கள் காலத்தில,
இப்போ தான் நமக்கு எல்லாமே நல்லதா நடக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திடீர் கான்ஃபிடன்ஸ் வரும். எப்போதுமே நம்ம வந்து ஒரு வெயில்ல நம்ம ரொம்ப சிரமப்பட்டு நடந்துகிட்டு இருக்கோம்னு வைங்க. அப்போ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஐஸ் வாட்டர் பார்க்குறோம்னா, கப கப கபன்னு அந்த ஜக்கு நெறையா குடிச்சிட்டு, அப்புறம் திணறுவோம் இல்லையா? அது வந்து சளியா மாறும். அப்புறமேல் பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணும் இல்லையா? அது மாதிரி இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள்லயே நீங்க டிராவல் ஆகிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல, திடீர்னு ஒரு நன்மைக்கான காலம் வரும்போது, அந்த கான்ஃபிடன்ஸ்லயே அதிகப்படியாக நம்ம வந்து செலவினங்கள் பண்ணி, கடன் சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்வதோ, எல்லாமே டக்கு டக்குன்னு அப்ரூவ் ஆகும் இப்போ உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு கார்டு கிடைச்ச இடத்துல, கிரெடிட் கார்டு கிடைச்ச இடத்துல, ஒரு 3 பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு 2,00,000க்கு தரேன், 3,00,000க்கு தரேன்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு, 138 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் நடுத்தெருவுக்கு அப்படிங்கிற மாரி இருக்கவே கூடாது. இந்த காலத்த மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது, உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் குரோ ஆகும். உங்களுடைய ஸ்டேட்டஸே கூட அப்கிரேட் ஆகும். ஒரு பக்கம் குருவுடைய சஞ்சாரம்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா, 3ஆம் வீட்டில் நிற்கிறார் அவரு. உபஜய ஸ்தானத்தில நிற்கிறார் அவரு. அது வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிய தரப்போகிறார். அவரு வந்து 7, 9, 11ஆம் பார்வையாக வேற அந்த வீடுகளெல்லாம் பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தையே பார்க்கிறாருங்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஸோ, இந்த காலகட்டத்தில சனியுமே அந்த இதுக்குள்ளார வந்துர்றாரு. இப்ப தன்னுடைய 11ஆம் அந்த 11ஆம் வீட்ட பார்க்கும்பொழுது, அந்த வீட்டுக்கு சனி வரும்பொழுது, உங்களுக்கு எந்தவித கெடுதல்களுமே கிடையாது அப்படின்னு சொல்லணும். ப ப பசங்களுடைய மேற்படிப்புக்கான செலவுகள், இது மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யலாம். வியாபாரத்தில தான் அதிகப்படியான செலவினங்கள இழுத்து விட்டுக்காதீங்கன்னு நான் சொல்றேன். மற்றபடி செய்ய வேண்டிய அத்தியாவசிய செலவுகள் எல்லாத்தையுமே நீங்க செய்யலாம். ஆரோக்கியத்திலயும் கவனம் தேவ. தைரியமா இருங்க. இந்த ஒரு 138 நாள மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். இப்ப இவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இந்த சனி வக்ர பெயர்ச்சி பற்றி. அதில நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி, ஒரு மனிதனுக்கு கிரகங்கள் எவ்வளவு ஒரு டேஞ்சர் சிச்சுவேஷன்ஸ உருவாக்குனாலும், கெடுதலான சூழ்நிலைகள்ல உங்களுடைய லைஃப் இருந்தாலும், ஃபெயிலியர்ஸ் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும், உங்களுடைய நேமே வந்து ஒரு பெரிய ஒரு அ ஆயுதம். இன்னும் சொல்லப்போனா கேடயம் உங்களை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷீல்டு மாரி அது உங்கள வந்து புரொடெக்ட் பண்ற மாரி நீங்க உருவாக்கிக்கலாம். எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய பெயர் மாற்றத்திற்கு பிறகு பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆ ஒரு மிகப்பெரிய மனிதர் விஐபி. ஆ அவரு வந்து அ ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏஆர் திலீப். திலீபனாக இருந்தப்ப வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வீட்டில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்த ஒரு மனிதர், தன்னுடைய திறமைக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கப் பெற்று இன்னைக்கு வந்து ஒரு உச்சாணி கொம்புல இருக்கக்கூடிய நம்ம நாட்டின் பெருமைக்குரிய ஏஆர் ரஹ்மான். அப்படி பேரு மாற்றம் ஆனதுக்கு பிறகு அந்த வாய்ப்புகள்லாம் எங்கேயோ அவர கொண்டு போயிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அவங்களுடைய நேம் மாறும் பொழுது அவங்க வாழ்க்கையே மாறுது. உங்களுடைய வாழ்க்கையிலயும் இப்ப நீங்க எந்த சூழ்நிலைகள்ல இருந்தாலும், முக்கியமா சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள்ல இருந்தீங்கன்னா, இறைவன் உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பை தருகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இது 2த்திற்கும் ஒரு பொருத்தம் இருக்கணும். உங்களுடைய பிறந்த தேதிக்கு வெற்றி தரக்கூடிய வகையில உங்களுடைய பெயர் அமையும் பொழுது, உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்து, நீங்க வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுவீர்கள். உங்களுடைய சிரமங்களை கம்மி பண்ணிக் கொள்வீர்கள். பணக்காரராக ஆக முடியும். அது அதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு குழந்தையுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, அல்லது பிறந்த குழந்தைக்கு பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரத்திற்கு பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி, இதற்குமே பெயர் வந்து ரொம்ப அவசியம் தேவ. தற்போது உங்களுக்கு இத பத்தின ஒரு இலவச பொது பலன்கள் மூலமாக ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு நான் தயாராக உள்ளேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. உங்க நேம வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல இருக்கும். ஆனா, இப்ப நான் உங்களுக்கு தரப்போறது உங்களுடைய பிரசன்ட் நேம் உங்களுக்கு நல்லா இருக்கா? இல்லையா? நல்லா இருந்துச்சுன்னா, நான் ஃப்ராங்காவே அது நல்லா இருக்கு. இந்த மாற்றி பேசுவதெல்லாம் கிடையாது. என்ன நல்லது பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது மொதற்கொண்டு அதில நான் சொல்லுவேன். நல்லா இல்லன்னா மட்டும் தான் திருத்தம் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். உங்க பிறந்த தேதி பற்றியெல்லாம், அதனுடைய குணாதிசயங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் நான் அனுப்பும்போது. அதே மாரி வியாபார பெயர், ஒரு வியாபாரம் சரியாகவே போகல. "ஏன் சார் என்ன பிரச்சனை? நான் அவ்வளோ உழைப்பு போடுறேன்." அப்படிங்கிறவங்களுக்கு வியாபார பெயரையும், உங்க பிறந்த தேதியும் அனுப்பிச்சு விடுங்க.
குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை அனுப்பலாம். ஏற்கனவே பேர் வச்சவங்க குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பிவிடுங்க. பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புகிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் என்னுடைய அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸையும் அது கூட நான் விளக்கமாக அனுப்புவேன். கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய அந்த குறிப்புகள், பிறந்த தேதி, பெயர் குறிப்புகள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பினால் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்கள் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைப்பேன். தயவு கூர்ந்து கமெண்ட்லலாம் மென்ஷன் பண்ணாதீங்க. கீழே தெரிகிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.